சாம்பார் வச்சா இந்த மாரி டேஸ்ட்டா வச்சு பாருங்க. வீட்ல அசந்து போயிருவாங்க. செம்ம ருசியா இருக்கும். உங்க வீட்ல உள்ள நபர்களுக்கு அளவுக்கு தகுந்த மாரி துவரம் பருப்பு சேர்த்துக்கங்க. கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. 10 பல் பூண்டு, 4 தக்காளி கீறி சேர்த்துக்கங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு இது மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் விட்டுருங்க. விசில் போனதும் சூடு இருக்கும்போதே ஒரு பாக்கெட் சக்தி சாம்பார் பொடி சேர்த்துக்கங்க. ஆச்சி சாம்பார் பொடிய விட இந்த சக்தி சாம்பார் பொடி செம்ம ருசியா இருக்கும். பருப்பு ரொட்டி வச்சு இத நல்லா கடைஞ்சு எடுத்துருங்க. கடாயில 3 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கங்க. காய்கறி என்ன இருக்கோ அதை நறுக்கி சேர்த்துக்கங்க. காய்கறி நிறைய சேர்த்துக்கங்க. முக்கியமா முருங்கைக்காய் சேர்த்துக்கங்க. அப்பதான் சாம்பாரும் நல்லா மணமாவும் ருசியாவும் இருக்கும். 2 நிமிஷம் நல்லா வதக்கி காய்கறி பச்சை வாசனை போனதும் வேக வச்ச பருப்பை சேர்த்து ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்த பருப்புக்கும் காய்கறிக்கும் ஒரு 1 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க. சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. நம்ம சேனல் ஷார்ட்ஸில் லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கு தகுந்த மாதிரி ஐடியாஸ், வெரைட்டி ரைஸ், வெரைட்டி குழம்புக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 8 மாத குழந்தைங்கள்லேருந்து 10 மாத குழந்தை வரைக்கும் எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம், அவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்ற நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பார்த்துடுங்க. சாம்பார் நல்லா கொதிச்சு நுர வரும். அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அது சூடான சாப்பாட்டில் சாப்பிட்டு பாருங்கள். வேற லெவல்.